ஹலோ கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ராம்கிரி முருகேஷ் பாலியாவில் லொக்கேட்டாக இருக்கிற சிவஹோம் சிவா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். எக்ஸாக்டாக கோயிலுக்கு முன்னாடியே 2 என்ட்ரி இருக்கும். அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி அப்புறம் ஜென்ரல் என்ட்ரி. கோயிலுக்குள்ள 2லேருந்து 3 கேவ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கேவ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற குட்டி குட்டியாக மைன்யூட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கிற சாமி பற்றி ஸ்டோரிஸ். செகண்ட் கேவ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டெவில் கிளிப்ஸ் தான். அண்ணா சுப்பிரமணியம் மூணாவது என்ட்ரி இப்போ துர்கா பரமேஸ்வரி பார்த்துட்டு கீழே ஒரு ஸ்டெப்ஸ் போவோம். அதுதான் பார்க்க கொஞ்சம் பயமா இருந்தாலும் நல்லா பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க உள்ள. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்க்கு முன்னாடி அங்க அக்னி கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த கல்லாப்புரி போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்களா, அதை தான் சொன்னேன். அங்க என்ன ஒரு சம்பவம் ஆச்சுனாக்கா, நம்ம மனு ப்ரோ கிட்ட கோத்திரம் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு கோத்திரம் தெரியாது, சிவகோத்திரக்கே பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கும் தெரியாது, சிவகோத்திரக்கே பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். அடுத்த நம்ம மனு ப்ரோ கிட்ட பேர் என்னன்னு கேட்டாங்க. மனோஜ்குமார்னு சொன்னாங்க. பூஜாரி அந்த பேர் சொல்லி மந்திரம் சொல்லிட்டு அடுத்து என்கிட்ட கேட்டாங்க. நானும் என் பேர் மனோஜ்குமார் தான் சொன்னேன். அதுக்கு பூஜாரி உங்க அண்ணா பேர் இல்ல உன் பேரை சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கு மனு ப்ரோ பூஜாரி கிட்ட என்ன ரிப்ளை கொடுத்தாங்கனாக்கா, நோ 2 ஆஃப் தம் சேம் நேம்னு சொன்னாங்க. சீரியஸா மந்திரம் சொல்லிட்டு இருந்த பூஜாரி நீங்க 2 பேரோட பேரை கேட்டு 2 நிமிஷம் கண்ட்ரோலே பண்ண முடியாம நான் சிரிக்கிறதா இல்ல மந்திரம் பண்ணுறதான்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. பெங்களூர்ல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு தெரியாது. பட் எல்லாரும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போய் விசிட்ட போடுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் குட்டி குட்டி டாய்ஸ் கிராஃப்ட் மூலியமா நீங்க கடவுளோட ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டா நாங்க கேவுக்குள்ள இருக்கும் போது வெள்ள செம்ம மலை. இந்த கேவுக்கு வெளில பண்ணாக்கா உங்க கிட்ட இருக்க டோக்கனை கொடுத்தாக்க ஒரு பிரசாத கப்ல ஒரு கேண்டில் அப்புறம் ஒரு காயின் கொடுப்பாங்க. அந்த காயின் எடுத்து ஒரு பிளேஸ்ல நின்னுட்டு உங்க மனசுல நினைச்சு இந்த தண்ணியில தூக்கி போடணும். அப்புறம் கொடுத்த கேண்டில் ஏத்தி பிரசாத கப்ல தண்ணிக்கு மேல மெதுக்க விடணும். இன்னும் சில வீடியோ எடுத்திருக்கேன், பட் அங்க வீடியோ எடுக்க அலௌட் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ட்ரி டிக்கெட்ல ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு ருத்ராட்சி வாங்க வேண்டியதா இருக்கும் ஒரு கிண்ணத்துல. அதை வாங்கிட்டு மனசுல ஒன்னு நினைச்சிட்டு எல்லா கிண்ணத்துலயும் ஒரு ருத்ராட்சி போட்டுட்டு வர வேண்டியதா இருக்கும். செகண்ட் டோக்கன்ல பால் அபிஷேகம் இருக்கும், லிங்கத்து மேல ஊத்துற மாதிரி. மூணாவது டோக்கன் அக்னில கலாப்புரி போட்டு அர்ச்சனை பண்ண வேண்டியதா இருக்கும். அது கூட 2 ஊதுபத்தி கொடுப்பாங்க. நாலாவது அந்த கேவுக்குள்ள போற மாதிரி இருக்கும். 5வது அந்த கேண்டல்ல ஃப்ளோட் பண்ற டைம்ல இந்த லிங்கம் உங்களுக்கு தெரியும், பார்க்கவே நல்லா இருக்கும். வர ஒரு மேல டிராப்ஸ் கூட லிங்கத்து மேல உழும்போது பார்க்கவே நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.